ஃபர்ஸ்ட் நீ ஜாதியத்தை அழிக்கணும் அப்படின்னா நீங்க படத்துல இந்த ஜாதியத்தை பத்தின விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா காட்டக்கூடாது. நீங்க சென்சிட்டிவா காட்டுறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, மனநிலையில சிலர் வந்து அது மறந்து அடுத்த ஒரு கட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு அது ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு தன்மை. மாரி செல்வராஜோடைய படைப்பு முழுக்க முழுக்க அவர் பார்த்து அனுபவித்து உணர்ந்த ஒரு வலிய கற்பனை கலந்து கடத்துறாரு. பா ரஞ்சித் அவருடைய படங்கள் எல்லாத்துலயுமே கற்பனை தான் அதிகமா இருக்கும். கடத்துற வழிகள் வந்து என்னன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். பருத்தி வீரன்ல வந்து அமீர் சார் சொல்லாத விஷயத்தையா நம்ம சொல்லியிருக்க போறோம். அதுல வெளிப்படையாவே ஜாதியை சொல்லியிருப்பாரு. இந்த சாதிக்கு இது அன்னைக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு யாருமே கொடுக்கல, அவ தாண்டா எனக்கு கொடுத்தா, அவ பிள்ளைய தாண்டா கல்யாணம் முடிக்கணும், அதுல பிறந்த குழந்தைடா. அங்கே ஒரு சாதி ஊற்று ஒரு 3 தலைமுறையா ஒரு இடத்துல, இந்த இடத்துல வந்து முத்தளவுக்கும் அவங்களுக்கும் ஒரு லவ், அந்த பாண்டு தானே இந்த படம். டியூட் படத்துல வந்து இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸோட மனநிலை என்னன்னா, எல்லாத்தையுமே வெற்றி கொண்டாட்டத்துல கொண்டாடுற ஒரு மனநிலை. ஆனா இதே 2K கிட்ஸ் தான் கூலி மாதிரியான ஒரு படத்தை தூக்கி எரிஞ்சாங்க. அதுக்கடுத்து எங்க போனாங்கன்றதே தெரியல. சோ தட் இன்னைக்கு உங்க கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கறது பொறுத்துதான் இருக்கும். இதே மாதிரி அடுத்து ஒன்னு எடுக்க சொல்லுங்களேன், பிடிக்கலன்னு டோட்டலாவே வாஷ் அவுட். அன்னைக்கு இருக்க மாதிரி அடுத்து ஒரு 5 வருஷம் பீக்ல இருப்பாங்க, அதை வச்சு தப்பிச்சு வந்துருவாங்கன்றதுலாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாங்க சிவபாலன் சார். அவளை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டா பைசன் வந்ததுல இருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு. மாரி செல்வராஜ் படம்னாலே ஒரு பெரிய ஒரு டாக்ஸ் இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள. வரதுக்கு முன்பும் சரி, வந்த பின்பும் சரி. ஸோ அதுக்கு அவரும் வந்து தொடர்ச்சியாக அவரையும் வந்து தாக்குற மாதிரி பல ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டாலும் கூட தாக்கு பிடிச்சி பேசி அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அவர் சைட்லேருந்து தொடர்ந்து வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, ஜாதிகள் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக எடுக்க தான் செய்வேன், நீங்கள் வந்து அது இல்லைன்னு ஆகட்டும், நான் வந்து எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி பா ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜும் நெருங்கிய நண்பர்கள். பட் அவங்களுக்குள்ளேயே சில விஷயங்கள் வந்து முரண்பாடான ஒரு இது இருக்குது. பட் வந்து பப்ளிக்காக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நண்பர்களாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போகுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் இப்போ வெற்றிமாறன் 3 பேரையும் உள்ள வச்சு தான் இந்த ஒடுக்குமுறை இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. அது உண்மைதான், நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போது பா ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்குமே வந்து உள்ள சில வேறுபாடுகள் இருக்குன்னா ஆமாம். இப்போது சாதிய பிரிவுகள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகள் எத்தனை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போது இந்த உட்பிரிவுகளிலேயே வந்து சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களா இவங்களா, ஐயோ அவங்ககிட்ட போகக்கூடாது, இல்லை இவங்ககிட்ட போகாது. ஆனால் ஒரு சாதி அதில் இருக்கிற கிளை தான் இது. இந்த கிளைக்குள்ளேயே நம்ம அவ்வளோ பேசுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கோம். இப்போ பா ரஞ்சித் வந்து ஒரு வட ஆற்காடு மாவட்டத்தை சார்ந்தவர். மாரி செல்வராஜ் வந்து முழுக்க தென் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தவர். அடிப்படையில் பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், உடுத்தும் உடைகள், அங்கே அடிக்கிற வெயில் இங்கே அடிக்கிற வெயில், இப்படி பல விஷயங்கள் அதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்படி இது ரெண்டும் உள்ளே வரும்போது ஒன்றும் சரி. ஏங்க கல்யாணம் பண்ணி புருஷனும் பொண்டாட்டியும் ஃபஸ்ட் டைம் வந்து 2 பேரும் மீட் பண்ணாங்களே, அவங்க வீட்டு கல்ச்சர் ஒரு மாதிரி இருக்கும், இவங்க வீட்டு கல்ச்சர் ஒன்றா இருக்கும். 2 பேரும் அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு பெரிய டைம் எடுக்கும்ல, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரும் இல்லையா. அது மாதிரி தான் அந்த 2 பேருடைய பிரச்சனை. 2 பேருடைய நோக்கம் ஒரு விஷயத்தை பற்றி பேசுதுங்கிறதுனால தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அடிப்படையில் உண்மை. இன்னொரு பக்கம் நீங்கள் அடுத்த கேள்வி, அந்த மாரி செல்வராஜுக்கு எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் அடிப்படையாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டீங்க, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது பயங்கர சென்சிட்டிவாக பேசிச்சு, படம் எடுத்துட்டீங்க, அந்த படம் வெற்றியும் அடைஞ்சிருச்சு, அதுக்கடுத்து ஏன் பேசுறீங்க? முடிஞ்சு போச்சுல்ல. நான் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறாரு. நான் ஏன் பேசக்கூடாது? எல்லா இடங்கள்லையும் நீங்க பேச வேண்டியது தானே, படமா எடுத்தாச்சு, மேடையில் ஏறி எத்தனையோ பேர் பேசிட்டாங்களே, இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் யாராக இருக்காங்களா? அதான் சார் சொல்கிறாரு. நான் அது வந்து ஜாதி இல்லாமல் இருக்கட்டும், அதுக்கான ஆட்கள் வந்து நான் அனுபவிக்காமல் இருக்கட்டும், நான் கடந்து வந்த பாதையில் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு உணர்றேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணுறேன், நான் பேசுறது ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்கிறார். நீங்கள் சொல்கிற இந்த ஜாதியம் இல்லாமல் இருக்கிறோங்கிறது நீங்கள் ஊடகத்தின் மூலமாக நீங்கள் ஒரு தகவல் பரிமாற்றத்தை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ ஜாதியத்தை அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் படத்தில் இந்த ஜாதியத்தை பற்றின விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக காட்டக்கூடாது. நீங்கள் சென்சிட்டிவாக காட்டுறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா,
மனநிலையில சிலர் வந்து அது மறந்து அடுத்த ஒரு கட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு அது ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு தன்மை. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னுமே தென் மாவட்டங்கள்ல இங்க வந்து சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டில வந்து இல்ல இல்ல இருக்கிறதுல நாங்க பார்க்கல. ஆனா இன்னுமே தென் மாவட்டங்கள்ல அவங்களா? அ அவங்க வந்து அவங்க வேற மாதிரி, இவங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிறதும், ஒரு பார்டர் கடந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு கோடு உட்பிரிவ வச்சுக்கிட்டு, அ அவங்களோட தேர்ல நாங்க இழுக்க மாட்டோம். இழுக்கக்கூடாது அப்படின்னு இன்னுமே சில இடங்கள்ல வந்து தண்ணி குடுக்கறதில்ல. ஒரு பஸ்ல மொதற்கொண்டு பஸ்ல உட்கார்றதுலருந்து, இல்ல ஒரு கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட ஒரு பாகுபாடு, வேறுபாடுங்கிறது இருக்க தான் செய்யுது. அது என்னைக்கு குறையுதோ, அது என்னைக்கு வந்து இல்லாம போகுதோ, அப்போ வந்து நாங்க அதுக்கான ஒரு இத வந்து இது பண்றோம். குறிப்பா வந்து சொல்றாங்க, இன்னுமே ஐயங்கார் பேக்கரி இருக்கு. இன்னுமே செட்டிநாடு மெஸ் இருக்கு. ஆச்சி மெஸ் இருக்கு. ஆச்சி மெஸ்னா எத சொல்றாங்க? அ ஐயங்கார தான் சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து இன்னுமே அவங்களோடது என்னைக்காவது வந்து ஆதி திராவிடர் மெஸ்ஸுன்னு இருக்கா? ம். இல்ல வேற ஏதாவது அவங்க பேர்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெயர் வந்து எங்கேயாவது இருக்கா? அப்படின்னு குறிப்பிட்டு சில இடங்கள்ல பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதெல்லாம் எப்போ இல்லாம போகுதோ, அப்ப நாங்க வந்து எல்லாத்தையும் நிறுத்துவோங்கிற மாரி பகிரங்கமா சொல்றாங்க. இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, ம். பேக்கரியிலிருந்து எல்லா விஷயங்களும் சொன்னீங்கல்ல. ம். நெறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ஆதி திராவிடர் நலப்பள்ளி. நீங்க வால்பாறை பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஆதி திராவிடர் நலப்பள்ளி, தொடக்கப்பள்ளி, இந்த மாரி ஒரு 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 சமுதாயத்தினருடைய மேம்பாட்டுக்காக நெறைய பள்ளிக்கூடத்துல அரசே பேர் போட்டு வச்சிருக்கே. இப்போ அரசு கல்லர் மேல்நிலைப்பள்ளி, அ இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, அரசு ரிட்டியார் சம்திங் ஏதோ ஒண்ணு. ஒவ்வொரு ஊர்லயுமே யாருடைய மெஜாரிட்டி அதிகமா இருக்குல்ல, யாருக்கு வந்து அந்த இடத்துல கல்வி அறிவு தேவைப்படுதோ, அந்த மாரி போட்டிருக்கு. ஒரு பேக்கரில நீங்க பேர் வைக்கிறது என்ன பிரச்சனை? வச்சுட்டு போங்களேன். ம். ஒரு பேரு தான் உங்களுக்கு பிரச்சனையானா, அது கிடையாது பிரச்சனை. அடிப்படையில அவரு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சாதியம்ங்கிறது இங்க சென்னையில இல்லைன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்கேயும் இருக்கு. இங்க அளவுக்கு அதிகமாவும் இருக்கு. ஆனா, இங்க அத ஹேண்டில் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கு. அங்க எல்லாம் நேரடியா தாக்குறாங்கன்னா, இங்க மறைமுகமா தாக்குவாங்க. மறைமுகமா எப்படி தாக்குவாங்க அப்படின்னா, அலுவலகத்துல உங்க பெயர், உங்க ஊர வச்சு அவங்க ஒரு கணிப்பு வச்சு, அந்த கணிப்பின் மூலமா இந்த ஊர்க்காரவங்க, அந்த ஊர்க்காரவங்க அப்படிங்கிற வேற ஒரு பரிமாணத்துல, அதுக்கப்புறம் அதுக்குள்ள பேசுற பேச்சுவார்த்தைகளையும், பழக்கவழக்கத்தையும் மாத்துவாங்க. அத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அங்க சொல்றாங்க. நான் இப்போ சொல்றேங்க. மாரி செல்வராஜ் மேல எனக்கு தனிப்பட்ட பகையும் கிடையாது. எந்த சாதிய வன்மமும் கிடையாது. மாரி செல்வராஜ் சொல்ற விஷயங்கள் கரெக்ட்டு. அவர் சொல்லட்டும். சாதியத்துக்கு எதிரா நாங்க நெறைய விஷயங்கள் பேசுறோம் அப்படிங்கிறாரு இல்லையா? பேசட்டும். நடந்த சம்பவத்த எடுத்து பேசட்டும். அவருடைய காலகட்டம் 94 அந்த காலகட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த தான் எடுத்து பேசிட்டு இருக்காரு. ம். சமீபத்திய காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு மாமன்னன் படத்துல மட்டும் தான் சில விஷயங்கள் இருக்கும். ம். மற்றபடி எல்லாமே அங்க நடந்த அன்னைக்கு அவர பாதிச்ச விஷயங்கள் தான் பேசுது. நான் என்ன சொன்னேன், படம் பேசிருச்சு. அப்புறம் ஏன் வந்து நீங்க திரும்ப திரும்ப வந்து நீங்க மேடையில பேசாதீங்க. இதுல இந்த எத்தனையோ சாதிய தலைவர்கள் இந்த சமூக நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்க எத்தனையோ தலைவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது ஓய்ந்த பாடு இல்லையே. அப்ப எங்க பிரச்சனை இருக்குன்றத தானே தேடி கண்டுபிடிக்கிறது தானே தீர்வு. ம். நம்மளுடைய வேலை இப்போ சமூகத்தோடைய ஒரு பிரதிபலிப்பா ஒரு மீடியா நமக்கு இருக்கு அப்படின்னா, அதுல நீங்க என்ன பிரச்சனையோ அத சொல்லிட்டு போறீங்க. ம். அத சொல்லிட்டீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மட்டுமா பேசுறேன். இப்போ ம். வந்து டியூட் படம் ரிலீஸ் ஆச்சு. ம். கீர்த்தீஸ்வரன் இயக்குனர் ம். பேசுறாரு. அவர் வந்து ஒரு பெரியவர்ன்னு குறிப்பிடுறாரு. அந்த பெரியவர்ங்கிறது நம்ம யாருக்குமே எல்லாத்துக்குமே தெரியும். ஈவேராவ தான் குறிப்பிடுறாரு அப்படின்ட்டு. ம். எல்லாருமே பேசிட்டு தானே இருக்காங்க. நான் பேசுறது ஏன் வந்து ரொம்ப பெருசா ஆக்குறீங்க? ஏன் என்கிட்ட இவ்ளோ காழ்ப்புணர்ச்சியான கேள்விகள் அப்படின்னு. இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல, இந்த கேள்விக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஏன் பதில் சொல்றீங்கன்றதான் கேள்வி. இப்போ கீர்த்தி சுரேஷ் அந்த படத்துல வந்து அவர் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பேசியிருந்தா நம்ம நல்லா சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருந்திருப்போம். ம். தயவுசெய்து அந்த படத்த எந்த ஒரு படத்தோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. என்னமோ 2கே கிட்ஸ் படம்ங்கிறாய்ங்க. 2கே கிட்ஸே வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் அது பெர்சனலா வந்து இந்த படம் நாட்டுக்கு தேவையில்ல. டியூடு படம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்ல. ஸோ அதுல உள்ள சொல்ல வர விஷயமும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பான ஆனா ஒரு அது விஷயம். ஹிட் ஆயிடுச்சே. ஹிட் மேடம், ஆயிடுச்சு. 100 கோடி வசூலாயிடுச்சு. குணா படம் எல்லாருமே ஓடல. இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். 1001 அன்னைக்கு ஓடல. இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ம். சில கருத்துக்கள் உடனே புரியும். சில கருத்துக்கள் ஒரு லேட்டா தான் புரியும். சில விஷயங்கள் ஏன்டா இப்ப வந்துச்சு? சில விஷயங்கள் ஏன்டா இப்ப வரலைங்கிறது. ம். இன்னைய சூழ்நிலைய மட்டுமே நம்ம கணக்குல வச்சுட்டு ஒரு முடிவு ஆடியன்ஸ் எடுக்க முடியாதா? அக்செப்ட் பண்ணிட்டாங்களே சார். அக்செப்ட் பண்ணிட்டு 100 கோடிக்கு மேல போயிடுச்சே சார். கன்டென்ட் நிறைஞ்ச பைசன் இன்னைக்கு கீழ இருக்கே சார். அத தாண்டி வந்து குடுத்த 2Kக்கு நீங்க சொன்ன மாரி 2K எல்லாருமே கொண்டாடுறாங்களே 100 கோடிக்கு மேல போயிடுச்சுன்றாங்களே. புரிதல்னு ஒண்ணு வரும்ல. ம். புரிதல்னு ஒண்ணு வரும்ல. அதுவரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு வெற்றிங்கிறது வந்து நீங்க அந்த நிதிய வச்சு மட்டுமே முடிவு பண்ணிற முடியாதுல்ல. இயக்குனர் ராம் வந்து சமீபத்திலே ஒரு ஒரு காணொளி நான் பார்த்தேன். அதுல வந்து
அவர் சொல்கிறாரு, எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல, என்னுடைய ஒவ்வொரு படத்தை பற்றியும் ஒருத்தவங்க பேசும்போதோ, சார் கட்டுறது தமிழ் மாதிரி இன்னொரு படத்தை நான் பார்க்க முடியாது சார், சார் தங்க பெண்கள் மாதிரி இன்னொரு படத்தை பார்க்க முடியாது சார், தரமணி மாதிரி ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது சார், பேரன்பு மாதிரியான ஒரு படத்தை என்னால் இனிமேல் பார்க்க முடியாது சார், உண்மையிலேயே இந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டாடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கே அவங்க தேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்துருப்பாங்களா பார்க்கலையான்னு தெரியல, ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு பாராட்டுறாங்க. ஒரு படைப்பாளிக்கு இதை விட ஒரு பெரிய வெற்றி என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிக ரீதியாக நான் பேசலை, எனக்கு அந்த படம் எடுத்ததுக்கான தகுதி இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் அந்த படம் சொல்ல வந்த விஷயத்த யாரோ ஒரு பார்வையாளனுக்கு கிடைத்திருச்சுல்ல, அதானே உண்மையான வெற்றி அப்படிங்கிற ஒரு நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். இந்த டியூட் படத்தில் வந்து இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸோட மனநிலை என்னன்னா, எல்லாத்தையுமே வெற்றி கொண்டாட்டத்தில் கொண்டாடுற ஒரு மனநிலை. ஆனால் இதே 2K கிட்ஸ் தான் கூலி மாதிரியான ஒரு படத்தை தூக்கி எரிஞ்சாங்க. அதுக்கடுத்து எங்கே போனாங்கன்றதே தெரியல. ஸோ தட் இன்னைக்கு அவங்க கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா, அது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். இதே மாதிரி அடுத்து ஒன்று எடுக்க சொல்லுங்களேன், பிடிக்கலன்னு டோட்டலாகவே வாஷ் அவுட் தான். அன்னைக்கு இருக்க மாதிரி அடுத்து ஒரு 5 வருஷம் பீக்கில் இருப்பாங்க, அதை வச்சு தப்பிச்சு வந்துடுவாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் அதில் வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சாதியம், சாதி மறுப்பு, இந்த ஒரு விஷயம் ஆணவ கொலை இதெல்லாம் வந்து மேலோட்டமாக அவர் சொல்கிறாரு. ஆனால் கண்டென்ட் வைஸாக அது இல்லை. அது வந்து நம்ம அதுக்குள்ளே உள்ளே வர வேண்டாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி பின்னாடி போகிறேன். எஸ்பி ஜனநாதனுடைய பேராண்மை படம் எடுத்தீங்களா, ஏன்னா அதுதான் மாரி செல்வராஜோட படங்களுக்கு மிக நெருக்கத்திலையும் பொருத்தத்திலையும் இருக்கும். இப்போது பேராண்மை படத்தில் ஜெயம் ரவி, இப்போது ரவி மோகன் அவருடைய கதாபாத்திரம் என்னங்கிறத நீங்கள் 5 பெண்கள் மூலமாக வந்து எஸ்பி ஜனநாதன் சொல்லுவார். ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்து ஒரு வார்த்தை வரும், தன்ஷிகா நினைக்கிறேன், ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்திருப்பாண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ரிசர்வேஷன் கோட்டானா என்ன சொல்ல வராங்க, அதே மாதிரி துருவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த காட்டில் இருக்கிற அந்த மலைவாழ் மக்களை வந்து அடித்து வெளியில் துரத்து, எங்களை பூரா அந்த காட்டை விட்டு அடித்து துரத்திட்டு நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். இதெல்லாம் எல்லாமே என்னென்னா நமக்கு பார்க்கும்போதே ஈஸியாக புரிஞ்சிருது இல்லை, அவங்களுடைய வழியை விடவா நம்ம எல்லோரும் வழியை கண்டுட்டோம். அவங்க அதில் சொல்கிற விஷயம் கடைசியில் இந்த நாட்டுக்காக போராடி எல்லா விஷயத்தையும் செஞ்சு அவ்வளோ திமிரா இருக்கான். அந்த பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தா துருவன் கடைசி வரைக்கும் திரும்ப ஒரு NCC ட்ரெயினராக தான் இருப்பான், ஃபாரஸ்ட்டில் ஒரு சாதாரண ஒரு காவலனாக தான் இருப்பான். ஒட்டுமொத்த எல்லா கிரெடிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரி எடுத்துகிட்டு போயிருப்பான். துருவன் ஒரு சாதாரண இதை விட வந்து ஒரு வழியை யாரும் சொல்ல முடியாது. நாங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் என்ன தான் பண்ணாலும் எங்களுக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரமும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிற ஒரு விஷயத்த ஒத்த வரியில் இந்த படம் முழுசு சொல்லியிருப்பார். அந்த படம் சொல்ல வந்த விஷயமே அதானே. நாங்கள் அந்த படத்தை பார்த்து கொண்டாடணும். இந்த மாதிரியான கதாபாத்திரத்தை பார்க்கும்போது எனக்கு இது பர்சனலாகவே என்னென்னா, அது வரைக்குமே வந்து இப்போது நம்ம சிம்பிளாக மலைவாழ் என்ன சொல்லிடுவோம், காட்டுவாசி போய் இப்படி ஒரு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒரு மரியாதை வந்துச்சு. அவங்களோட வாழ்வியல் வேறு, அந்த வாழ்வியல் தடம் வேறு. அதுக்கடுத்து நான் நிறைய மலைக்காட்டு பகுதிகளில் சுற்றும்போது அவங்களுடைய அன்பு வேறு, அவங்க பார்க்குற அந்த தொழில் இருக்கு இல்லையா. இன்றைக்கி தேன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு. ஆனால் தேன் எடுக்கிற வித்தை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம யாருக்குமே வந்து செயற்கை தேனி வளர்ப்போம், இயற்கையாக ஒரு வண்டை உங்களால் எடுக்க முடியுமா, முடியவே முடியாது. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வித்தை தெரியும். அப்போது தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவங்க அங்கே இருக்காங்களேன்றத தவிர நிறத்துலேயும் மற்ற குணத்துலேயும் எதுவும் கிடையாது. ஸோ வாழ்வியல் சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது, எனக்கு புரியுது. இப்போ மாரி செல்வராஜ் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா, ஒரு டாக்குமெண்டேஷனாக அவர் சொல்கிறாருன்னா, அதை வந்து படமாக சொல்லிட்டாங்க. எங்கே எஸ்பி ஜனநாதன் வந்து நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லவே மாட்டார். அவர் படத்தை முடிச்சு அடுத்த படத்துக்கு போயிடுறாருல்ல. இப்போ இவர் வந்து நான் இது வரைக்கும் நான் இருப்பேன், போராடுவேன் அப்படின்னு. அப்போ எஸ்பி ஜனநாதன் மாதிரி போராடி யார் இல்லையா, இயக்குனர் இல்லையா? பருத்தி வீரனில் வந்து அமீர் சார் சொல்லாத விஷயத்தையா நம்ம சொல்லியிருக்க போகிறாங்க. அதில் வெளிப்படையாகவே ஜாதியே சொல்லியிருப்பார். இந்த சாதிக்கு இந்த சாதிக்கு இது, அன்னைக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு யாருமே கொடுக்கல, அவள் தாண்டா எனக்கு கொடுத்தா, அவள் பிள்ளையை தாண்டா நான் கல்யாணம் முடிக்கணும், அதில் பிறந்த குழந்தைடா. அங்கேயே ஒரு சாதி ஊற்று ஒரு 3 தலைமுறையாக விடுற ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து முத்தளவுக்கும் உங்களுக்கும் ஒரு லவ், அந்த பாண்டு தானே அந்த படம். மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் வந்து வெளிப்படையா வந்து ஒரு பிசினஸ் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்குள்ள பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு மேடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அரசியல் தலைவர் வச்சுப்போம், ஒரு அரசியல் தலைவர் ஒரு சாதியத்தை வச்சு ஒரு பெருசாக ஒரு பண்ணுறாரு, உங்கள் மக்களுக்காக நான் போராடுறேன். இது எந்த அரசியல் தலைவராக இருக்கணும், எந்த சாதியத்தை பின்புலமாக வச்சோ எந்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கணும், சம்எக்ஸ். இப்போது அந்த மக்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன், அந்த மக்களுக்காக நான் வந்து போராடுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. எல்லா மக்களும் அதை நம்பி அவரை ஒரு பெரிய தலைவனாக தேர்ந்தெடுத்து எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தலைவன்
எப்போவுமே வந்து தன்னுடைய அந்த தலைமையை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மக்களை எப்போவுமே ஒரு விஷயத்திலேயே வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் யாரோ ஒரு சிந்திக்கிற ஒருத்தன் வருவான். இவன் நம்மளை இப்படியே தானே வச்சுருக்கான், இவனை எதிர்த்து பேசணும் அப்படின்னா, இப்போ இவனை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நம்ம பேசணும்னா நம்ம குரல் வலையை நெருக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. அப்போ இந்த அதிகாரத்தை நம்ம எங்கே எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, கொஞ்சம் சிந்திக்கும்போது, இப்போ இந்த அதிகாரத்தை எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வேற ஒரு மொழி தேவைப்படுது. அது கல்வியாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், இன்னொரு அரசியல் தளமாக இருக்கலாம், ஏன் அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியாக வருது, சினிமாவாக இருக்கலாம். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த இடத்துல இருக்கும்போது தன்னுடைய மக்கள் படுற வலியை ஏன் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் இன்ன பிற இயக்குநர்களும் ஏன் அதை வந்து அந்த ஒரு மீடியத்தை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கக்கூடாது? தப்பே கிடையாது, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, இந்த அரசியலை இந்த மக்களுடைய பிரச்சனையை வெளியில் வந்து சொல்கிறதுக்கு இது ஒரு ஊடகமாக பயன்படுத்திக்கிறாங்க, அதில் வந்து பேசுகிறாங்க. இதை வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் நோக்கம் அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அவங்களுடைய நோக்கம் இது எதனால் நாங்கள் பிளவுபட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற நோக்கம். ஸோ இதை வந்து அவங்க சொல்லும்போது, அது ரொம்ப அழுத்தி சொல்லும்போது அடுத்தவனும் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சில இடங்களில் உணராமலே ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா, எனக்கு பட்ட வழியை நான் இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு பட்ட வழி இன்னொருத்துக்கு எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல அது திருப்பி வரும். ஏன் கொடுக்கணும்? என்னது ஏன் கொடுக்கணும்? அவங்க கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குறதுனாலே அது வழி தானே. இப்போ நீங்கள் ஒரு படத்தில் எங்களுடைய வழியை சொல்கிறீங்க அப்படின்னா, யாருனால இந்த வலி ஏற்பட்டுச்சோ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆகும், கனெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு விதமான வழி தானே அது. எதுவுமே இங்கே இல்லாமலாம் இருக்கிறது கிடையாது, எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய பின்புலம் இப்போ ஒன்று உருவாகிருக்கு. இது உருவானதுனால என்ன பிரச்சனைனா, மற்ற சாதியினரும் இப்போ அடுத்து வந்து களம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு படம் படையாண்ட மாவீரான்னு ஒரு படம், அப்புறம் மோகன்ஜியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. சொல்றது பார்த்தா டேய் நாங்களே அப்படி பார்க்கலடா, ஏன்டா நீங்கள் வேற நீங்களா அப்படி பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை, இது என்னன்னா, இது அப்படித்தான் ஆக்சுவலாக படத்தை வந்து சினிமாங்கிறது நான் என்னென்னா ஒரு பொது வெளித்தலை மேடம். இது எல்லாரும் உட்காந்து படம் பார்க்கணும். நீங்கள் வந்து இது இவங்களுக்கான படம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்களேன், நாங்கள் ஏன் பார்க்க போகிறோம்? எந்த ஜாதிக்காரரும் ஏதோ ஒரு இயக்குனரும் இது இவங்களுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அடுத்தவங்க வந்து பார்க்க போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ பிளந்த 2 பேர் வந்து மாரி செல்வராஜும் ரஞ்சித் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு இது இருக்கு. பட் அவங்க ஆனால் பொது வெளியில் வந்து சேர்ந்து ஒரு விஷயங்கள் வந்து பண்ணும்போது சேர்ந்துடுறாங்களே, அது எப்படி? ஏன் அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு? கருப்பு வெள்ளையும் சேர்ந்து நாட்டை ஆளலையா அப்படிங்கிற மாதிரி தான் எதுவும். ஓகே, சரிங்களா? நான் முன்னாடியே சொன்னேன், வட ஆற்காடு சார்ந்த ஒருத்தவர், தென் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தவர், வாழ்வியலும் சூழலும் வேற வேற, ஆனால் கொள்கை நோக்கம் ஒன்று. இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் ஒரு இடத்துல ஒன்று சேருது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். கூட்டணி கட்சிகள் மூலமாக ஒன்று எதிரியை வீழ்த்தணும், இன்னொரு பக்கம் நம்ம ஜெயிச்சு காட்டணுன்றதானே. ஸோ இதுதான் அடிப்படை நோக்கம். இது வந்து தனிப்பட்ட பிளவுகள் 1000 இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல அது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயந்தான். இது என்னென்னா, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மற்ற மீடியத்தில் பேசலாம், சினிமாங்கிற மீடியத்தில் பார்க்குற மீடியம், உணர்கிற மீடியம். இங்கே வந்து நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறீங்களா, நாங்கள் பேசிக்கிறோம், படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் பேசட்டும், அவங்க பேசட்டும். நீங்கள் ஆல்ரெடி பேச வேண்டியதை தான் கருத்தாக சொல்லிட்டீங்க, படமாகவே எடுத்துட்டீங்க, பாட்டாகவே படிச்சிட்டீங்க. திரும்ப அந்த பாட்டை ஏன் நான் படித்தேன், இந்த வரியை ஏன் போட்டேன், அந்த வரியை ஏன் போட்டேன்னு எதுக்கு சொல்லணும்? எனக்கு கடைசி கேள்வி, அப்போ பா ரஞ்சித்தும் இவரும் மாரி செல்வராஜும் எதில் வேறுபடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேருடைய படைப்புலையுமே அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். மாரி செல்வராஜுடைய படைப்பு முழுக்க அவர் பார்த்து அனுபவித்து உணர்ந்த ஒரு வலிய கற்பனை கலந்து கடத்துறாரு. பா ரஞ்சித்து அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே கற்பனை தான் அதிகமாக இருக்கும். கடத்துகிற வழிகள் வந்து என்னென்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மெட்ராஸ் படத்தை பார்த்துக்கோங்க, அது எல்லாருமே கொண்டாடினாங்க. அட்டகத்தியை பார்த்துங்க, அது கொண்டாடினாங்க. காலா மலேசியாவில் இப்படி ஒரு நடக்குது அப்படின்போது, மலேசியாவில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, தமிழன் சீனன் அந்த பிரச்சனை ஒன்று ஓடும். அதுக்குள்ளே ஒரு சாதிய அரசியலை ஒன்று திணிச்சிருப்பார். இப்போ தமிழன் சீனனுக்குள்ள பிரச்சனைன்னு நம்ம பார்த்துக்கோன்னா அந்த படத்தை கொண்டாடி இருந்திருப்போம். அப்போது அங்கே நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஊரில் பிளவுபட்ட ஒருத்தர் அந்த ஊரில் போகும்போது தமிழன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் தான் போவோம். அங்கே யார் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு கேட்க மாட்டான். இப்போ நீங்கள் இதில் மாரி செல்வராஜோட படங்கள் மாமன்னன் எடுத்துக்கோங்க, தம்பி
அதில் ஒரு ஒரு நேர்மை இருக்கும் மாரி செல்வராஜோட படங்களை. குறைந்தபட்ச நேர்மை இருக்கும். குறைந்தபட்ச நேர்மைன்றது சொல்ல வரனா, ஃபகத் ஃபாசில் உட்காந்துருப்பாரு. உதயநிதி சொல்லி அங்கே வருவார். அங்கே உட்கார சொல்லுவாங்க. தம்பி நீங்கள் உட்காருங்க அப்படின்வாங்க. வடிவேல் நிற்பார். அவர் தான் ஆக்சுவலாக எம்எல்ஏ. அவர் நிற்பார் அப்படின்னும் போது, அப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது, தம்பி அவருலாம் உட்கார மாட்டார், நீங்கள் உட்காருங்க. இப்போது நியாயமாக பார்த்தா அப்பா உட்கார மாட்டாருங்கிறது அவங்க அப்பா காலத்திலேருந்து அது வந்து ஒரு விஷயமா நடந்த ஒன்று. ஆனால் இவர் அதில் இல்லை, ஏற்றுக்கிட்டார். தம்பி நீங்கள் உட்காருங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அப்பா உட்காரலைங்கிற கோவத்தில் ஒரு பையன் மேலே இருக்கிற கோவம். இது ஒரு குறைந்தபட்ச நியாயம் தானே. தலைமுறை மாறிடுச்சு. இப்போது சரிக்கு சமமாக உட்காரதில் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து ஈகோ வந்து வேறு விதமாக தான் போகுதே தவிர, அந்த குறைந்தபட்ச ஒரு நியாயம் கூட அந்த கதையில் இருக்கணும்ல. அவர் அப்பா எம்எல்ஏவாக இருந்தாலும் நிற்க வச்சு பார்க்குற ஒரு இடத்துல, நீ உட்காருப்பா அப்படின்ற இடத்துல, அதுக்கடுத்து அந்த ஒரு கிளாஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுதானே ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். அதை நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அது நடக்கிற விஷயம். அது சம்டைம்ஸ் வந்து என்னென்னா, அப்பா இருப்பாங்க, ஆனால் பையனுக்கு ஈக்குவலாக ஒன்று உட்காடுறாங்க அப்படின்னா, காலங்கள் மாறிடுச்சுங்கிற ஒரு விஷயத்தை அழகாக கடத்திட்டு போயிடறாருல. ஆனால் இங்கே அது அப்படி இல்லை, திணிக்கிற மாதிரில இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் இதான். தங்கலான் படம் வந்து அங்கே ஆக்சுவலாக கோலார் தங்க சுரங்கத்தில் அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 லேபர்ஸ் வரைக்கும் அங்கே இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் இருக்கிற பல மக்களுக்கு வாழ்வியலாக வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்கிறனால பஞ்சம் பிழைக்கு தேடி அங்கே போய் அங்கே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த தங்கத்தை அவ்வளோ கொண்டு அதில் நிறைய பேர் இறந்து, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கவர்மெண்ட்லாம் சீல் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் ஏரியாவில் வந்து அதையே வாழ்வியலாக எடுத்துக்கலாம். இவர் அதை விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு கற்பனையை கொண்டு வந்து அன்றைய காலத்துக்குள்ள நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, எங்களுடைய வாழ்க்கையிலே மாறிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒன்று சொல்லும்போது அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தவங்க செகண்ட் ஆஃப் ஏன் ஏற்றுக்க முடியலைன்னா, எங்கெங்கேயும் ஒன்று கொண்டு போகிறார். ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. அதோட விக்ரமோட நடிப்பு நம்ம ஏதாவது குறை சொல்கிறோமா? இல்லை. அந்த படத்தோட பாடலை நம்ம கொண்டாடாமல் இருந்தோம்மா? எல்லாத்தையும் ரசிச்சோம்ல. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதில் வந்து உங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது. இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசமாக நான் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறதுக்கும் இவருடைய அடுத்த படங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இது மட்டும்தான். ஓகே சார். ஸோ ரொம்ப பெரிய கான்வோவாக போச்சு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது இல்லை. எனக்கு அடுத்தடுத்து கேள்விகள் தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நன்றி.